ஏன் இந்த தமிழ் மக்கள்லாம் ஹிந்தி கத்துக்க கூடாதா? இந்தியை ஏன் நீங்க அவாய்ட் பண்றீங்க? நீங்க இந்தியாவில தானே இருக்கிறீங்க, ஏன் ஹிந்தி கத்துக்கிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு ஹிந்திக்காரனுக்கு ஹிந்தி தெரியும்ல, அவன் ஏன் தமிழ் கத்துக்கணுங்கிறான்? அவன் பேசுறத நம்ம கத்துக்கிட்டு அவன்கிட்ட பேசணும். நாம பேசுறது அவன் என்ன கத்துக்கணும்? அவன் என்ன, அவன் அறிவு இல்லாதவனா இல்ல தரம் கட்டவனா? அவன் கைய வச்சதை நான் கட்டக்கூடாது. அவன் கைய வச்சானா அதை அடுத்தவன் பொண்டாட்டிய கல்யாணம் பண்றது. அவன் தொட்டு கட்டினதை நாம கட்டக்கூடாது. அது அது எந்த விதத்திலையும் முறை அல்ல. அது பல்லான படம்லாம் ஓப்பனிங்க கொண்டு வர போறாங்களாம். இந்த முன்னாடி எல்லாம் வந்து 11 மணி காட்சின்னு சொல்லி, எது மொபைல் வர்ற காலத்துக்கு முன்னால சினிமா தேட்டர் எல்லாரும் 11 மணி காட்சின்னு, ஆமா ஷக்கிலா படம் ஓடிட்டு இருக்கும், நாங்கெல்லாம் போய் பார்த்திருக்கோம். ஆத ஒரு காசுல வந்து இந்த கட்சி இன்னைக்கு இவ்வளவு தூரம் இதா இருக்கு. என்னங்க நீங்க பேசுறீங்க? ஆமா, ஆது ஒரு முன்னால இருந்து உதயநிதி ஸ்டாலின் பேச முடியுமா? சமூகத்துக்கும் இந்த சிறுபான்மை மக்களுக்கும் இந்த பட்டியல் மக்களுக்கும் கலைஞர் தான் ஒவ்வொன்றையும் நொட்டுனாராம். ஆமா, வரலாறு ஃபுல்லா அப்படிதான் சொல்லியது. கலைஞர் தான் எல்லாத்துக்கும் செஞ்சாரு, கலைஞர் தான் எல்லாத்துக்கும் செஞ்சாரு. வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் NNK அவர்கள். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், வந்தனம், நமஸ்காரம், நமஸ்தே. இப்போ முதல்வர் வேற டெல்லிக்கு புறப்பட்டிருக்காரு. டெல்லிக்கு போயிருக்காரு. ஒரு விஷயம், டெல்லியோட கட்டுப்பாட்டுல தான் மாநிலங்கள் இருக்கணும், அதானே உண்மை? ஆமா. மத்திய அரசுக்கு கீழே தானே மாநில அரசு. அப்ப அவங்க சொல்றதை இவங்க கேட்கணும்ல, அதானே உண்மை? சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு கேட்டு நடக்கிறதுல என்ன பிரச்சனை? ஆமா, ஏன் இந்த தமிழ் மக்கள்லாம் ஹிந்தி கத்துக்க கூடாதா? இந்தியை ஏன் நீங்க அவாய்ட் பண்றீங்க? நீங்க இந்தியாவில தானே இருக்கிறீங்க, ஏன் ஹிந்தி கத்துக்கிட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க தமிழ் கத்துப்பாங்களா? யாரு கத்துப்பாங்களா? இந்திய நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா, இந்திய நீங்க திணிக்கிறீங்க, நாங்க அதை கத்துக்கிறோம்னா நீங்க தமிழ் கத்துப்பாங்களா ஹிந்திக்காரங்க? அவங்க ஏன் கத்துக்கணுங்கிறான்? ஒரு ஹிந்திக்காரனுக்கு ஹிந்தி தெரியும்ல, அவன் ஏன் தமிழ் கத்துக்கணுங்கிறான்? அவன் பேசுறத நம்ம கத்துக்கிட்டு அவன்கிட்ட பேசணும். நாம பேசுறது அவன் என்ன கத்துக்கணும்? அவன் என்ன, அவன் அறிவு இல்லாதவனா இல்ல தரம் கட்டவனா? இந்தி மொழியை உள்ள கொண்டு வரதுக்கு தான் இப்ப ஒரு பயணம் பண்ணியிருக்காரு. ஆமா, எல்லாரும் கத்துக்குங்க. தமிழ் மக்களே, அறிவார்ந்த சமூகத்தின் தமிழ் மக்களே, நமக்கு அறிவை விருத்தி அடையணும். 4 மொழியை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் அவங்களோட நம்ம பேசி பழகி உறவாட முடியும் அப்படின்னு அண்ணன் சீமான் சொல்லியிருக்காரு. அண்ணன் சீமான் பேச்செல்லாம் கேட்டீங்களா? இந்தி கத்துக்குங்கிறத அண்ணனே சொல்றாரு. ஆமா, அந்த அண்ணன் பேச்சை கேட்டு எல்லாரும் வரப்போற காலங்கள்ல ஹிந்தி கத்துக்கிட்டு, நம்ம தமிழ் வந்து பழங்காலத்து மொழி. ஆமா, கல் தோன்றி மண் தோன்றா முன்னால ஒரு பழைய மொழியை எவனாவது பேசிட்டு இருக்கிறது எந்த விதத்துல சரி? ஒரு பழைய லாங்குவேஜ் 60 ஒருத்தர் கட்டி இன்ன வரைக்கும் கட்டி பிடிச்சிக்கிட்டு அதுதான் அப்படிங்கிறது எவ்வளவு தற்கூரித்தனமான இதா இருக்குல்ல. ஒரு புதுசா ஒரு ஹிந்திய கத்துக்கிட்டோம்னா, ஹிந்திக்கார பொண்ணுங்களாம் வெள்ள வெள்ளன்னு இருக்குல்ல. ஒரு பையனுங்க இங்க கண்ணங்கரேன்னு இருக்கானுங்க தமிழ் மக்கள், ஒரு கருப்பும் சிவப்பும் இறையிறப்ப ஒரு புதுசா ஒரு உருவாக்கம் கிடைக்கும்ல. இதே தமிழ்னு பேசி இங்க இருக்கிற கருப்பான பொண்ணுங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது கூட வாழ்றது எவ்வளவு பெரிய கஷ்டம். இதே ஹிந்தி பேச கத்துருந்தோம்னா, ஒரு வடநாட்டுக்கு போய் ஒரு ஹிந்திக்கார பொண்ணு கல்யாணம் பண்ணியிருந்தோம்னா அந்த ஜெனரேஷன் எப்படி வளரும்? நல்லா இருக்கும்ல. இதெல்லாம் இதுக்காக தான் நம்ம தம்பி முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் அங்க போய் அந்த இந்திய இப்ப பணம் இல்லாமல்ல, அந்த பணத்தை வாங்குறது தான் போயிருக்காரு. பணம் வாங்கணும், இந்தி கத்து கொடுப்பாரு. இந்த அணையெல்லாம் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்ல போகல. அணை கட்டுறதுல இப்ப என்ன பிரச்சனைங்கிறான்? என்ன பிரச்சனை? விவசாயிகளுக்கு தண்ணி வரதில்லை. அதத்தான் விவசாயிகளுக்கு தான் நான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல. சொல்லிட்டீங்க எப்படி பாசனம் நடக்குன்னு சொல்லிட்டான்ல. நீர்க்கடுப்பு பாசனம் நடக்குன்னு இதுக்கு விட விளக்கமா எவனாவது சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு பாசனம் பண்ணி எல்லாம் இது பண்ணுவாங்க. இதுக்கு ஏன் கட்டுவாங்க 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 அணை கட்டுவாங்க. என்னென்ன நடக்கும் இந்த ஆட்சியில? அப்போ எல்லாத்தையுமே கட்டுவாங்க, எல்லாத்தையுமே கட்டுவாங்க. ஹிந்தி வந்துரும், அணை கட்டுவாங்க. ஆமா, எல்லாம். ஆனா இந்த திரும்ப இது இப்ப திமுக காரெல்லாம் கட்டி பாலம்லாம் அங்கங்க விட்டுட்டு போயிட்டான் பாதியில. அதெல்லாம் கட்ட மாட்டாங்க. அவன் கைய வச்சதை நான் கட்டக்கூடாது. அவன் கைய வச்சானா அதை அடுத்தவன் பொண்டாட்டிய கல்யாணம் பண்றது மாதிரி. அவன் தொட்டு கட்டினதை நாம கட்டக்கூடாது. அது அது எந்த விதத்திலையும் முறை அல்ல. ஆமா, ஏன்னா புதுசான கான்ட்ராக்ட் போட்டு புதுசான டீலிங் முடிச்சாதான் அதுல ஒரு கமிஷன் கிடைக்கும், அதனால நமக்கு லாபம் கிடைக்கும். இவனுங்க ஆல்ரெடியே பாலம் கட்டுறேன் கட்டடம் கட்டுறேன்னு ஆல்ரெடி டீலிங் எல்லாம் முடிச்சிட்டாங்க. அதுல இருந்து ஒரு வருமானமும் வராது. ஒரு வருமானமும் வராத இடத்த போய் நம்ம எதுக்கு கட்டுறான்னு எதுக்கு கத்திட்டு கிடக்கணும்? உண்டா இல்லையா? அப்ப எதுக்கு இதெல்லாம் கட்டணும்? அதெல்லாம் கட்டக்கூடாது. அவங்க கட்டினதை நம்ம தொடக்கூடாது. அது அவங்களோட ஆச்சு, இது நம்மளோட ஆச்சு. புதுசா ஒரு கட்சி ஒண்ணு வந்திருக்கு சார். என்ன கட்சி?
கரப்பான் ஜனதா கட்சி. ஆ, அது என்ன, அந்த கட்சி தலைவர் யாரு? அது எதனால வருது அந்த கரப்பான் கட்சி? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. நானே அந்த கட்சிக்காரன் தான். கரப்பான் பூச்சி கட்சிக்காரன். We are standing cockroach அப்படின்னு சொல்லுங்க. அது நான் சொல்ல முடியாது சார், கிழிஞ்சிரும் தொண்டை. பாத்தீங்களா? ம் ஏன் ஏன்? ஓப்பனிங்கே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இறங்குறாங்கல்ல, அப்ப இறங்கி அடிச்சா எப்படி அடிப்பாங்க? ம் அது நோக்கம் என்ன சார்? அந்த நோக்கம் என்ன? என்ன? இப்ப தாவேக நோக்கம் என்ன? வெள்ளை சட்டை காக்கி பேண்ட் ம், போட்டாங்களா இல்லையா? போட்டாங்க. அது மாதிரி அந்த இதுக்கு வந்து சிகப்பு சட்டை சிகப்பு பேண்ட். ஓஹோ, அந்த ஆமா, கரப்பான் அந்த பூச்சி மாரி. கரப்பாம்பூச்சி மாதிரியே நம்ம இருக்கும். ஆமா, அதான் புரியுதா? அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப நடிகர்கள் எல்லாருமே வெள்ளை சட்டை காக்கி பேண்ட் போட்டு வந்தாங்க இல்லையா? வந்தாங்க. வந்தாங்கல்ல? ஆ? எதுக்காக வந்தாங்க? எதுக்காக எதுக்காக? வந்தாங்க? ஓட்டு போட வந்தாங்க. ஓட்டு போட வந்தாங்கல்ல. விஜய் ஜெயிக்கணுங்கிறதுக்காக உதவுனாங்க. சிம்பாலிக்கா. சிம்பாலிக்கா எல்லாரும் ஓட்டு போட வச்சாங்க. ம். புரியுதா? அந்த மாதிரி. ஆனா சிம்பாலிக்கா ஓட்டு போட்டானுங்களே, ம். ஓட்டு போட்டவனுங்களும் இப்ப தனியா உட்காந்து உள்ளார உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க. என்ன? இந்த கம்யூனிட்டி பேருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட கூடாதுன்னு கண்ணா பண்ணான்னு திட்டுறானுங்க. எதனால? ஆ? எதனால? எதனாலயா? ம். ஹலோ, சினிமா தியேட்டர்ல 5 ஷோ ஓடுது, ம். அதுல நம்ம படம் ஓடுதா அப்படின்னு கேட்டா கிடையாதான். ம். எந்த படம் தான் ஓடுது? இங்கிலீஷ் டப்பிங் படத்தை ஓட்டிட்டு இருக்கானுங்களாம். இங்கிலீஷ் டப்பிங் படம் ஓட்டுறதுக்கு அங்க வந்து 5 ஷோ ஓபன் பண்ணுச்சு. அப்ப தமிழ் படம் இல்ல. தமிழ் படத்தை ஓட்டலங்க, இங்கிலீஷ் டப்பிங் படம் ஓட்டிட்டு இருக்காங்க. அது பல்லான படம் எல்லாம் ஓப்பனிங்க கொண்டு வர போறாங்களாம். இந்த முன்னாடி எல்லாம் வந்து 11 மணி காட்சின்னு சொல்லி, எது மொபைல் வர்ற காலத்துக்கு முன்னால சினிமா தியேட்டர்ல 11 மணி காட்சின்னு, ஆமா, ஷக்கீலா படம் ஓடிட்டு இருக்கும். ம். நாங்கெல்லாம் போய் பார்த்திருக்கோம். ஆமா, ஷக்கீலா ரொம்ப அழகா இருப்பாங்க தெரியுமா? அந்த அத நான் ஏன் சார் நான் பாக்குறேன், எனக்கு எப்படி சார் தெரியும்? ஆஹா. அது மாதிரி இப்ப வந்து காலங்காட்சியில ஷோ போட்டுருவாங்க. ம். போட்டோன்னே அந்த மாதிரி படங்கள்லாம் வந்துருமா. ஆமா, எதுக்காக 5 ஷோ ஓட்டுறாங்க, ஏன் கால ஷோ உடனே அப்படின்னா, காலங்காத்தால ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் இல்லையா? அந்த புத்துணர்ச்சி அப்படியே மேம்படுத்தி கொண்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி. இதுக்கெல்லாம் வந்து இப்ப கருப்பு கொடி தூக்கி பிடிக்கிறாங்களாம். யாரு? இந்த வெள்ளை சட்டை காக்கி பேண்ட் போட்ட மக்கள் இருக்காங்களே. ம். ஆமா, இப்ப சிபிராஜ் வந்து விஜய்க்கு வந்து எகைன்ஸ்ட் ஆகுறாராம். ஆமா, அப்படியே சிவராஜ் நிறைய படம் நடிச்சு அப்படியே லைன்ல வச்சிருக்காரு தெரியுமா? அந்த படத்தெல்லாம் ரிலீஸ் பண்ணாம இருக்காங்களாம். இப்ப அந்த படத்தை ரிலீஸ் பண்ணோனே அது 500 நாள் ஓடிடும். ம். அந்த 500 நாள் ஓடுறதுக்கு அவர் தடுப்பணையா இருந்துட்டு இருக்காரு இந்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறாங்களாம். எல்லாம் ஊர் அப்படி பேசு. இல்ல, கரப்பான் கட்சியை பத்தி எதனால அப்படி பயப்படணும்? எல்லாமே பயப்படுறாங்க. எல்லாருமே பயப்படுறாங்க. அத விசாரிக்கணும், சிபிஐ விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுலாம் போடுறாங்களே. ஒரு விஷயம், அந்த கரப்பாம்பூச்சிங்கிற கட்சிக்கு தலைவனே கிடையாது. ம். இப்ப நான் தலைவன், அந்த கரப்பாம்பூச்சி கட்சிக்கு நீங்க தலைவி. ம். ஆமா, இது மாதிரி ஒவ்வொருத்தருமே தலைவர். ஒரு கட்சிக்கு தலைவன் இருந்தாதான் அது வந்து என்ன சொல்றது, அது சரின்னு சொல்லி இன்னைக்கு நடத்திட்டு இருக்காங்க. ம். அந்த தலைவனே இல்லாத ஒரு கட்சி எப்படி இருக்கும்? அதானே சூப்பரா இருக்கும். இப்ப ஜல்லிக்கட்டுன்னு ஒண்ணு நடந்தது. ம். அதுக்கு எவனாவது ஒரு தலைவன் இருந்தான்? இல்ல. ஆ? இல்ல இல்ல. தலைவன் இல்லாதப்ப எவ்வளவு பிரம்மாண்டமா பெருசாச்சு. அது மாதிரி தலைவன் ஒரு விஷயத்துக்கு இல்லாம இருக்கிறப்பதானே அது பிரம்மாண்டமா கிரியேட் ஆகும். அது மாதிரி இந்த காக்ரோச் கட்சி, எது காக்ரோச் ஜனதா பார்ட்டி ம். அப்படிங்கிறது பிஜேபிக்கு எகைன்ஸ்டா உருவாக்கப்பட்டது. ம். பிஜேபி தலைமை யாரு? மோடி அவர்கள். மோடி தானே. அப்ப மோடியே இல்லாம ஒரு கட்சியை உருவாக்கணும், ஒரு தலைமை பண்புங்கிறது இல்லாம, ஒரு தலைவன் இல்லாம ஒரு கட்சியை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சிஜேபி. அதுல இப்ப நானும் தலைவர், நீங்களும் தலைவி, ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் தலைவர்கள், எல்லாரும் தலை. ம். ஆமா, இங்க தலைவன் சொல்லி ஒருத்தர் இப்ப மோடி பிஜேபியில இருந்ததுனால, அவர் தலைவன் சொல்றதுனால அடிக்கடி கோட்டு போடுறாரு, ம். அடிக்கடி பிளைட்ல போறாரு, ஊர் சுத்துறாரு. ம். இந்தியாவுல இருக்கிற முக்காவாசி வித்துட்டாரு தெரியுமா? இல்ல, இந்தியாவே வித்துட்டதாவும் சொல்றாங்க. ஓ, இந்தியா வித்துட்டாரா? அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்னகிட்ட பர்மிஷன் கேட்காம என்ன வித்தா, ஏன் வித்தாரு? உங்களை வித்துட்டாரா? அப்ப உங்களை வித்துட்டாங்களா? சார், இந்திய நாட்டை ஒரு அடகு வச்சிட்டாரு அப்படின்னு ஒரு பக்கம் விமர்சனம் சொல்றாங்க சார். நம்மள எல்லாம் அடகு வச்சுட்டாங்களா? ஐயோ, என்னையே அடமான வச்சீங்க, என்னையே அடமான வச்சீங்க, என்னை அடமானத்துல இருந்து யாராவது திருப்புங்க, தயவு செஞ்சு திருப்புங்க, எப்படியாவது திருப்பிடுங்க அப்படிதானே சொல்லணும். ஆனா நம்மள திருப்புவார். எப்படி? நம்ம அடமான பொருளை இன்னைக்கு நம்ம இருக்கோம் இல்லையா, அதெல்லாம் யாரு திருப்புவா? நம்ம முதலமைச்சர் மேதகு ஜோசப் விஜய், தம்பி ஜோசப் விஜய் திருப்புவார். கவலைப்படாதீங்க. அவரு பிரதமரா இருந்தா தானே அவர் திருப்ப முடியும். அவர் தான் முதலமைச்சர் தானே.
ஹலோ, தமிழ்நாடு அளவுக்கு திருப்பியும் இப்ப ஒரு பேங்க்ல கொண்டு போய் மொத்தமா நில நகையை வைக்கிறோம். திடீர்னு காசு வந்தப்ப அந்த வலையில மட்டும் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு மட்டும் வட்டியை கட்டி எடுத்துக்கல. அது மாதிரி நம்மள வந்து அது மாதிரி தனியா நம்ம மக்கள் மட்டும் தனியா எடுத்துப்போம். ஓஹோ, ஆமா, புரியுதா? புரியுது சார். பயங்கரமா புரிஞ்சிச்சுல. நல்லா புரிஞ்சிருச்சு சார். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ சினிமாவுக்கு போறாராம். அதுவும் என்ன மாதிரி கதைன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி அரசியல். அதுல ஹீரோயினே இருக்கக்கூடாது, அவர் மட்டும்தான் மெயின் கேரக்டரா இருக்கணும். ஆமா, இனிமேல் அதுதான் செய்யணும். ஏன்னா ஒரு விஷயம், இப்ப சட்டமன்றம் ஒண்ணு நடந்தது இல்லையா? அந்த சட்டமன்றத்துல இவர் கேள்வி கேட்டார் இல்லையா? இப்ப அடுத்தாப்புல ஒரு சட்டமன்றம் நடக்கும். அந்த சட்டமன்றத்துல உண்மையிலேயே நீங்க திமுகவுக்கு தைரியம் உள்ள ஒரு கட்சியா இருந்ததுன்னா கேள்வியை கேளுங்களேன். கேட்க விடுவாங்களா? சட்டமன்றத்துல லைவ் போச்சு இல்லையா? மக்கள்லாம் பார்த்தாங்களே. இனிமேல் அடுத்தாப்புல நடக்கிற சட்டமன்றத்துல லைவ் கொடுங்களேன் பார்க்கலாம். லைவ் வருமா? வருமே சார். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. என்னத்தான் வரும்? ஆமா, ஏதோ உதயநிதி எல்லாம் கேள்வி அப்படியே விஜயை பார்த்து அப்படியே பேசினார்ல. ஆமா, இனிமேல பேச முடியுமா? ஏன் பேச முடியாது சார்? எதிர்க்கட்சி பெருந்தலைவர் ஆதவர்ஜுனா இருக்கார், அவரு பேசுவார் அப்படியே சாரையா பயங்கரமா பேசுவாரு. அதெல்லாம் தக 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 தகன்னு இருக்கும். அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிதான் இப்ப நடிக்கிறதுக்கு போறாரு. தெரியுமா அவர் ஏன் நடிக்க போறாரு? பயந்து போயிட்டாரு. ஆதவர்ஜுனா பார்த்தா யாரும் பயப்பட மாட்டாங்க. ஒரு விஷயம் தெரியுமா? தம்பி விஜய், எது மேதகு ஜோசப் விஜய், இது வேற கொன்றுவாங்க, பயமா இருக்கு. ஆமா, மேதகு ஜோசப் விஜய், ஐயோ தம்பி விஜய் ஆதவர்ஜுனா பார்த்து அப்பப்ப பயப்படுவாராம். ஆமா, உண்மையா? அப்படித்தானே சொல்றாங்க. அவர் கட்சியில இருந்தா சார் ஆதவர்ஜுனா வெளில வந்திருக்காரு. ஹலோ, எல்லாருமே வீட்டுல புருஷனா இருப்பாங்க, ஆனா எத்தனை பேர் பொண்டாட்டிக்கு அடங்கி போய் இருப்பானுங்க. அது மாதிரி கட்சியில வந்து அவர் இருக்காருன்னா கட்சிக்கு இவருதான் தலைவர்னாலும் இவர் பயப்பட மாட்டாரா? ஆதவர்ஜுனா காசுல வந்து இந்த கட்சி இன்னைக்கு இவ்வளவு தூரம் இதா இருக்கு. என்னங்க நீங்க பேசுறீங்க? ஆமா, ஆதவர்ஜுனா முன்னால நின்று உதயநிதி ஸ்டாலின் பேச முடியுமா? முடியாது. அதுக்காக தான் பேச முடியாதுன்னு சொல்லி தான் இப்ப படத்துல நடிக்கிறதுக்கு போறாரு. அது ஏன் சார் படத்துல மட்டும் ஹீரோயின் இல்லவே இருக்க கூடாது? இனிமே நான் அரசியல் சம்பந்தமா சேர்ந்து நடிக்க வேண்டியதானே எல்லாரும்? ஹலோ, ஏற்கனவே ஒரு ஹீரோயின் நடிச்சார், அந்த ஹீரோயினுக்காக கையை எடுத்துக்கிட்டாரு. புரியுதா? அப்புறம் இன்னொரு ஹீரோயின் நடிச்சார், அதுக்கப்புறம் அஜித் தான் ரேஸ் பார்க்க போவார்னு பார்த்தா இவரும் ரேஸ் பார்க்க போறாரு. எல்லா ஹீரோயின் கூட நடிச்சதுனாலதான். ஆமா, அதுக்காக தான் என் மேல் ஹீரோயினே கிடையாது, தன்னன் தனியா நடிப்போம். ஆமா, நம்மளையும் மீறி போயிடுவோம், அதனால ஹீரோயினே வேண்டாம் அப்படின்னு. ஆமா, புரியுதுங்களா? புரியுது. ஒரு மனிதனுக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி உதயநிதி அவருக்கு வந்து எல்லாம் தெரியுது, ஃபியூச்சர் மூவ்மெண்ட் தெரியுது. இந்த நாடு இந்த நாட்டு மக்களும் நாசமாய் போலி அழிய போகுதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சதுனாலதான் வேணாம் நமக்கு இது சுத்தப்பட்டு வராது, இனிமேல் நடிக்கிறதுக்கே போயிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்காரு. ஆனா அவர் நினைக்கிறது தப்பு. இந்த நாடு நாட்டு மக்களும் இந்த மேம்பட்ட தமிழ் சமூகம், அறிவார்ந்த தமிழ் சமூகம் சும்மா அப்படி போகும், வேற லெவலுக்கு மாறும். ஆமா, இது என்னவோ இங்க வந்து என்ன சொல்றது, தாழ்த்தப்பட்ட சமூகத்துக்கும் இந்த சிறுபான்மை மக்களுக்கும் இந்த பட்டியல் மக்களுக்கும் கலைஞர் தான் ஒவ்வொன்றையும் நொட்டுனாராம். ஆமா, வரலாறு ஃபுல்லா அப்படிதான் சொல்லியது. கலைஞர் தான் எல்லாத்துக்கும் செஞ்சாரு, கலைஞர் தான் எல்லாத்துக்கும் செஞ்சாரு. அப்பா ஜெயலலிதா அம்மா ஒரு அளவு செய்யல, கலைஞர் மட்டும்தான் செஞ்சிருக்கிறதா ஹிஸ்டரிய எவிடன்ஸாவே இருக்குது. இருக்கட்டும். ஆமா, இன்னைக்கு தேவையா? இன்னைக்கு தேவையாங்கிற அப்படியே பழசுல நீங்க செஞ்சீங்க, பழசுல நீங்க செஞ்சீங்க, ஏன் சும்மா செஞ்சீங்க? விஜய் வந்து நடிச்சு சம்பாதிச்சாரு, அது மாதிரி நீங்க என்ன நடிச்சா சம்பாதிச்சீங்க? ஊழல் பண்ணில சம்பாதிச்சீங்க, மக்களோட காசை தானே வச்சிருக்கீங்க. இதெல்லாம் எந்த மீடியா சொன்னுச்சு? பெண் மீடியா. ஓஹோ, விஜய்க்கு சப்போர்ட்டா பெண் மீடியா இருந்து பெண் மீடியாவே வேலை பார்த்திருக்கு. ஆமா, அது தெரியாம சொம்பு எடுத்து அடிச்சிருக்காங்க. ஓஹோ, என்னத்த சொல்றது? சொம்பையும் காணும், சொம்ப அடி வாங்கினா ஆளையும் காணும் சார். சொம்ப காணாமா? ரெண்டு பேருமே காணும். ஐயோ, என்னத்த சொல்றது? உங்க நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.